ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க தோளில் சுமந்த கட்சி காங்கிரஸ் தான். அந்த கட்சி உறுதுணையாக இருந்ததை மறந்ததே நன்றி மறந்து பேசுறதுதான். அது மட்டும் இல்லாம பாஜகவோட ஆணைக்கிணங்க தான் திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு மாணிக்கம் தாக்கூர். உங்கள் பார்வை? அதாவது நேற்று அந்த இளைஞரணி கூட்டத்துல உதயநிதி கடுமையா காங்கிரஸ் தாக்கி பேசினதை நம்ம பார்த்தோம். நம்ம அதோட எதிர்வழியா இது வந்திருக்கு. அதாவது நன்றி இல்லாத காங்கிரஸ் அப்படின்னு உதயநிதி பேசினாரு. ஆனா அடிப்படையாக பார்க்கும்போது மாணிக் தாக்கூரோட பதில நாங்க துணை முதல்வர் ஆக்கினதே காங்கிரஸ் தோல்ல தூக்கினது அப்படின்னு சொல்றாரு. திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மெஜாரிட்டி இருந்தது. அதனால ஸ்டாலின் அவர்கள் அவரை துணை முதல்வர் ஆக்கினார். அது ஒரு அதை ஒரு இதா சொல்ல முடியாது. ஆக்சுவலா நாங்க தான் தோல்ல தூக்கினோம்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த விஜய் அவர்கள் 107 இடங்கள் பெற்று பெருவாரியான இடங்கள் மெஜாரிட்டி பெறாத நிலை வரும்போது அந்த 5ஆம் தேதி நடந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. பாஜக ஒரு கான்பரன்ஸ் காலில் பேசினாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைச்சரவை அமைக்கிறதுக்காக அது விஜயோட அந்த அவர் முதல்வர் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துன்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அவரு அந்த விஷயம் ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம் தான். அது நடக்கலைன்றது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சிபிஎம்மோட தேசிய பொதுச் செயலாளர் பேபி அவர்களும் இதை பத்தி பேசியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க சிபி சண்முகம் வேலுமணி குரூப் பிரிஞ்சு வந்த போது அவங்களும் கிட்டத்தட்ட அதே தான் சொன்னாங்க. எடப்பாடி இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்தாரு, அதிமுக ஆட்சியில உட்கார வச்சுட்டு திமுக வெளியில சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்க பார்த்தது, அது பிடிக்காதான் நாங்க வெளில வந்தோம் அப்படின்னு. ஆனா மொத்தத்துல ஒரு விஷயம் என்னன்னா, விஜயை ஆட்சியில் அமர்த்துவதற்கு அது ஒரு ஏதாவது ஒரு அவங்க முயற்சி பண்ணாங்க. தடுக்கிறதுக்கான முயற்சிகள் அதிமுக திமுக தரப்புல அதுக்கு பாஜக பின்னாடி இருந்து இந்த விஷயம் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரகசியமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அததான் இப்ப மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி பாஜக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நாங்க அங்க போனோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அடிப்படையில பார்க்க போகும்போது காங்கிரஸை பொறுத்தவரை இது ஒரு காரணமா இப்ப சொல்லாமே தவிர, காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்காவோட ரகசிய தொடர்புல இருந்தாங்க. அவங்க மனதளவில் தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ இவங்க எல்லாம் முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு ஆதரவாளர்கள் தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் ஒருபடி மேல போய் நான் சொல்றேன், அதுக்கு யாராவது சொன்ன பதில் சொல்லலாம். தேமுதிக தரப்புல இருந்து எனக்கு தகவல் சொல்றேன். விஜய பிரபாகரன் விருதுநகரில் தோத்த போது காங்கிரஸ்காரர்கள் வெடித்தாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க விஜய பிரபாகரன் தோத்ததுக்காக. அப்போ அவங்க காங்கிரஸ்காரங்க வேலை செய்யலாங்க. ஆக்சுவலா அப்போ தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் இந்த மாதிரி தாவேக்காவோட தொடர்பு கொண்டு இருந்தாங்கன்றது உண்மை. ஆனால் இவர் ஸ்டாலின் அவர்களையும் மரவணைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தார் என்பது அவரது பொறுமையை காட்டுகிறது. ரெண்டு கட்சிக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துருச்சு. இடங்கள் கேட்கறது, அதிகாரத்தை பங்கு போடுறது போன்ற விஷயங்கள வந்துருச்சு. அதுதான் அடிப்படையான விஷயம். அதனால இந்த திமுக அதிமுகவை அமர்த்தி விட்டு திமுக ஆதரிப்பது, விஜய் ஆட்சிக்கு வர முடியாமல் செய்வது, இதெல்லாம் நடந்திருக்கலாம். அந்த அந்த 5ஆம் தேதிக்கு அப்புறம் விஜய் ஆட்சி செய்யறவரையும் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததுங்கிற விஷயங்கள் இனிமே வெளியில வரும், எதிர்காலத்துல வெளியில வரும். கண்டிப்பா இதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த திமுக அதிமுக ஒன்றிணைந்து விஜயை தடுக்க முயன்ற விஷயங்கள் கண்டிப்பா வெளியில வரும். அது நான் சொல்லலாம். ஆனால் காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க தாவேக்காவுக்கு போறதுன்றது தேர்தலுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. அவங்க குறிப்பா மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் கிட்டத்தட்ட காங்கிரஸோட தூதுவர்கள் மாதிரிதான் தாவேக்கால இருந்தாங்க ஆக்சுவலா. அதனால அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க போறதுக்கு. அது முன்னாடியே போயிருக்கலாம், தேர்தல் போது கூட இருந்தாங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணு கிடையாது. அதனால மாணிக் தாக்கூர் சொல்றதை நம்ம முழுசா ஏத்துக்கவும் முடியாது, முழுசா எதிர்க்கவும் முடியாது. அதுல ஒரு 50% உண்மையை சொல்றாரு, 50% உண்மையை சொல்லாம இருக்காரு. அவ்வளவுதான். நன்றி திரு பிரியன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கனெக்டிங் கால் போட்டது பாஜக என்றும், பாஜகவின் ஆணைக்கிணங்கவே திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்ததாகவும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கிறார். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.